அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷல்லா நான் இப்போது மொபைல் கையில் வச்சு தான் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இன்ஷல்லா நான் வந்து ஸ்டாண்டை வாங்கலான்ட்ருக்கேன். எங்கள் பொண்ணு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா சிறப்பாக சாரி கட்டி கொஞ்சம் இன்னும் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக அதை பண்ணுவேன். நீங்களும் எனக்காக துவா செய்யுங்க. இன்றைக்கி எல்லாருமே நம்ம லைஃப்பில் எல்லோரும் சந்தோஷம் துக்கம் எல்லாத்தையும் பகிர்ந்துட்டால் தான் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும். சரிங்களா? ரைட்டு, அதை விடுங்க. இன்னொரு விஷயம், நீங்கள் எவ்வளோ தூரம் நிறைய தண்ணி குடிக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு நீங்கள் மெடிசன் எடுக்க தேவையில்லை. தண்ணி நிறையா குடிங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லை, நெல்லிக்காய் ஜூஸு ஒரு நாளைக்கு 2 ட்ரிப்பாவது குடிங்க. சரிங்களா? புதினா மல்லி ஜூஸு ஒரு நாளைக்கு 1 ட்ரிப்பாவது குடிங்க. நல்லா அரைச்சி வடிகட்டி குடிங்க. அது உடம்புக்கு நல்லது. இரும்பு சத்து, எலும்புக்கு நரம்புக்கு நல்லது. இரும்பு சத்தானது. நெல்லிக்காய் ஜூஸு ரத்த ஓட்டம் அதிகப்படுத்தும். மலச்சிக்கல் நம்மளுக்கு அது சரி பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லை, தக்காளி ஜூஸ் குடிச்சிங்கனால உங்களுக்கு நல்லா ரத்த ஓட்டம் அதிகமாகும். உடம்பு நல்லா பொலிவாக இருக்கும். நம்மளோட ஃபேஸ் நல்லா எப்போவுமே வறண்ட போன மாதிரி இருக்காது, நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, தண்ணி நிறைய எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கிறோம் அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் முகம் நல்லாயிருக்கும். நீர்ச்சத்து அதிகம் வந்து உடம்பு நல்லாயிருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லை, டெய்லி நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 1 ட்ரிப்பாவது தயிர் நிறைய சாப்பிடுங்க. தயிர் நம்ம எந்தளவுக்கு எடுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளுடைய உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். கொழுப்பு சத்து இருந்தாவே நம்ம உடம்பு நல்லாயிருக்கும். தயிர் டெய்லி ஒரு வேளையாவது எடுத்துக்கோங்க. சரிங்களா? முடிஞ்ச வரை நீங்கள் மாத்திரை நிறைய எடுக்கிறது தயவுசெய்து ரத்து பண்ணிக்கிங்க. மாத்திரை ஜாஸ்தி யாருமே எடுக்காதீங்க. வலி மாத்திரை எடுத்துட்டிங்கனாவே கிட்னி பாதிக்கும். கிட்னி தான் ஃபஸ்ட்டு பாதிக்கும். தயவுசெய்து வலி மாத்திரை யாருமே நிறைய எடுத்துக்க வேணாம். சரிங்களா? நான் நல்லது சொல்கிறேன். வலி மாத்திரை எக்காந்து கொண்டு எடுத்துக்கக்கூடாது. மெடிசனும் தயவுசெய்து போகாதீங்க. கைவசமானா நிறையா ஒரு நல்ல விஷயங்கள் நம்ம கையிலேயே இருக்குது. நீங்கள் அதை கடைப்பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது. ஹாஸ்பிட்டல் போகணும்னு அவசியம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி நிறைய தண்ணி குடிங்க. புதினா மல்லி ஜூஸ் குடிங்க. நெல்லிக்காய் ஜூஸ் குடிங்க. டெய்லி ஒரு நேரமாவது தயிர் நிறைய சேர்த்துக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு வந்து டெய்லி நீங்கள் கடையில் மெடிக்கல் விற்கிறதெல்லாம் கூட வாங்கி தரோன்னா மாத்திரை வாங்கி தயவுசெய்து வலி மாத்திரை யாரும் ஜாஸ்தி எடுக்காதீங்க. இந்த மாத்திரை நிறைய எடுக்கிறதுனால இன்றைக்கி உடம்புல ரொம்ப நிறைய தொந்தரவுலாம் வருது. நிறைய பேர் ஹாஸ்பிட்டலே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க. அஸ்தாஃபுல்லா. தயவுசெய்து வலி மாத்திரை எடுக்க வேண்டாம். உங்களை மனசு கஷ்டமாக இருந்ததுன்னா, உடம்பு வலிச்சதுன்னா உதவு செஞ்சுட்டு 2 கையத்து உதவின பிடித்து உழுதுட்டு தஸ்பி ஓதுங்க. நம்ம உடம்புல இருக்கிற வலிகள் எல்லாம் பறந்து போயிடும். மனசு கொஞ்சம் நிம்மதியாக ரிலாக்ஸாக இருக்குது. உடம்பு வலி இருக்காது. அல்லாஹ் பாரத்தை போட்டு சிறப்பாக சந்தோஷமாக வாழ கற்றுக்கோங்க. அல்லாஹ் நம்மளுக்கு சிஃபாய்க்கு வைப்பான். நம்மளுக்கு அல்லாஹ்தால பாதுகாப்பான். சரிங்களா? அல்லாஹ் பெரியவன். நம்மளுடைய வாழ்க்கை இன்றைக்கி நம்ம துணியில் இருக்கிற அத்தனை மக்களுக்கு நம்மளுக்கு அல்லாத பெரியவன். அவன் நம்மளை நல்லா காப்பாற்றுவான். அவனை நம்புங்க. மனசன் தைரியத்தை யாரையும் நம்பாதீங்க. சரிங்களா? மெயினாக சிரித்து வர பெண்களையும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு நல்லா செய்வாங்க, நம்ம நல்லா மட்டும் தயவுசெய்து யாரையும் நம்பிடாதீங்க. சரிங்களா? உங்கள் மனசில் எல்லாம் சேவிச்சுக்குங்க. அல்லாட்ட உங்களுடைய பாரத்தை கொடுங்க, அவன் பார்த்துப்பான். உங்கள் குடும்பத்தில் எல்லோரும் சந்தோஷமாக திருப்தியாக சாப்பிடுங்க. உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க. நம்ம லைஃப் இந்த ஒரு வாட்டி தான். எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம். சிறப்பான வாழ்க்கை வாழ்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.